அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் அர்பேல் யஹூத், ஆகம் பெர்கர், காடி மோசஸ் என்ற 3 பேரை ஹமாஸ் போராளிகள் வெளியிட வேண்டும். அதற்கு பதிலாக 110 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் தன்னுடைய சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும். இப்பொழுது துருக்கி இடப்பட்டு ஹமாஸோட வேண்டிக் கொண்டு தாய்லாந்தை சேர்ந்த ஒரு 5 பேரை வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அப்படி மொத்தம் 8 பேரை போராளிகள் இஸ்ரேலிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அதில் இந்த 3 பேரில் ஆகம் பெர்கர் என்பவர் தன்னுடைய பெற்றோர்களை சேர்ந்து விட்டார். அர்பேல் யஹூத் போய்கொண்டிருக்கிறார். அதே போல காடி மோசஸ், இவங்க எல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்ல, இவங்களெல்லாம் போர்க்கைதிகள், எல்லா இராணுவத்தை சார்ந்தவர்கள். அவர்களை எல்லாம் விட்டு இருக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது போர் ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் அல்ல, போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் அல்ல. இடையிலே இந்த அர்பேல் யஹூத் என்பவரை விட வேண்டும் என்று கத்தர், எகிப்து, அமெரிக்கா ஆகிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நாடுகளிடம் இஸ்ரேல் மண்டியிட்டது. அவர்கள் ஹமாஸிடம் இந்த அர்பேல் யஹூத் என்பவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாம் உங்களுக்கு நமது பதிவுகளில் சொன்னோம். அதன் பிறகு இஸ்ரேல் இன்னொரு வேலையை செய்தது. அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று போராளிகள் அல்-குட்ஸ் கையில்தான் இந்த அர்பேல் யஹூத் என்பவர் இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார், அப்படியானால் அவரை வெள்ளிக்கிழமை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று மாலையிலேயே அதற்கான எக்ஸ்சேஞ்சுகள் நடந்திருக்கிறது. இப்போ இஸ்ரேல் சிறைகளில் இருந்து 110 பேர் சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அதை கொண்டாட போன மக்கள், ஆஃபர் பிரிசன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை விரக்தி அடைந்து விரட்டி இருக்கிறார்கள். அதில் 12 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். எங்கும் குதூகூலம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது சிறையில் இருந்து வரக்கூடியவர்கள் பலர் 48 ஆயுள் தண்டனை, 23 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்றெல்லாம் பல தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் வெளியிலே வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லாம் லைஃப் சென்டென்ஸ். இதில் 16 பேர் ஃபத்தா மூவ்மெண்ட்டை சார்ந்தவர்கள், 11 பேர் இஸ்லாமிக் ஜிஹாத் அல்-குட்ஸை சார்ந்தவர்கள், 2 பேர் ஃப்ரம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், 2 பேர் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், ஒரு ஹமாஸிலிருந்து ஒருவர். இப்படி இத்தனை பேர் எந்த நிலையிலும் வெளியேற முடியாது, சிறையில் இருந்து வெளியே வர முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் உள்ள அடுத்த வருத்தம் என்னவென்று சொன்னால், இவர்களை எல்லாம் எங்கே கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள் என்று சொன்னால், யஹ்யா சின்னருடைய இடிந்த வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். யஹ்யா சின்னரை நீ ஷஹீதாக்கி இருக்கலாம், ஆனால் அவரால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உன்னை மண்டியிட வைத்தோம். ஆகவே இந்த எக்ஸ்ட்ரா, அதாவது ஒப்பந்தத்தில் இல்லாத உன்னுடைய மண்டியிடுதலுக்கு நாங்கள் மரியாதை தந்து இவர்களை வெளியிடுவது. கான்யூனிஸில் யஹ்யா சின்னருடைய வீடு. யஹ்யா சின்னருடைய வீடை முதல்ல இடிச்சுட்டு யஹ்யா சின்னரை இறந்து போயிட்டாருன்னா எப்போ? 400 நாட்களுக்கு முன்னாடி. யஹ்யா சின்னர் இறப்பதற்கு ஒரு 300 நாட்களுக்கு முன்னாடியே அறிவித்தார்கள். இப்பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னால் வைப்பதனால ரொம்ப இரிட்டேட்டிவா இருக்கு. அதனால சுண்டு பிரசுரங்களை காசால போட்டுக்கிட்டு இருக்கானா, நீங்கள் கைதிகளை விடுவிப்பதை அல்லது நாங்கள் விடுவிப்பதை இந்த போர் நிறுத்தம் கொண்டாடாதீங்க, எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு. அந்த அவமானம் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கட்டும் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். ஆக இது அடுத்த கட்டம்னு பார்க்க வேண்டாம். இது இடையில இஸ்ரேலுடைய ரிக்வெஸ்ட். எர்துகான் ஹமாஸ் போராளிகள் அங்கே சிலரை டிப்போர்டேஷன் என்ற அடிப்படையில் இஸ்ரேலினுடைய சிறையில் இருந்து நேரடியாக அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் சிலர் எகிப்திலும் இருக்கிறார்கள், சிலர் துருக்கிக்கு சென்று இருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு சில ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம்.
அவர்களெல்லாம் ராஜ மரியாதையோடு கூப்பிட்டு அழைத்து பேசி, நான் இப்பொழுது ஹமாஸோடு இருக்கிறேன் என்று எர்துகான் சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமான காணொளிகள் நிறையவே வெளிவந்திருக்கிறது. அதனால் அவருடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்று தாய்லாந்தை சேர்ந்த 5 பேரை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பெருந்தன்மையோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இஸ்ரேலுக்கு அடுத்த கட்ட சங்கடம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு அடுத்த கட்ட சங்கடம் என்னவென்று சொன்னால், எஹியா சின்னரோட வீட்டுக்கு முன்னாடி வச்சு விடுவதை விட வெளியிலே வந்தவர்கள் கொடுக்கிற பேட்டி, அவர்கள் எங்களுக்கு இருந்த கவலை எல்லாம் எங்கே நத்தியானுவு எங்களை கொண்டு விடுவாரோ என்ற பயம்தான். அல்லாமல் இப்படி ஒரு விருந்தோம்பலை நாங்கள் எங்கும் பார்த்ததில்லை. அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு மனிதாபித்த மானத்தோடு எங்களோடு நடந்து கொண்டார்கள். அதைவிட அதிகமாக அக்டோபர் 7, 2023 அதிகமானவர் கொலை செய்யப்பட்டது இஸ்ரேலுடைய கண்மூடித்தனமான என்ன செய்வது என்று புரியாத வகையில் நடத்திய தாக்குதல்கள் தானே தவிர ஹமாஸ் போராளிகள் யாரையும் கொலை செய்யவில்லை என்பது. இப்போ எல்லா ஊடகத்திலும் சில அழுத்தமான ஜேர்னலிஸ்டுகள் சொல்றாங்க, இப்போ இஸ்ரேல் மொத்தமாக தோலுரிக்கப்பட்டு அதனுடைய மொத்த பிம்பமும் கலைந்து அழிந்து நிற்கிறது. இதை வைத்து கொண்டுதான் உலகம் முழுவதும் 1300 பேரை கொண்டுட்டான், 1000 யார் கொண்டா, நீதான் கொலை செய்து விட்டார்கள் என்ற அனுதாபத்தை தேடுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதை இந்த சிறையில் இருந்து வந்தவர்கள் அடித்து உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது போராளிகளின் முகவர்களாகவும் நத்தியான்ஹுவுக்கு எதிரான போராளிகளாகவும் மாறியிருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் பகிரங்கமாகவே தெரிவிக்கின்றன. அடுத்தது வெஸ்ட் பேங்க். இப்போ இந்த மொத்த இதையும் வெஸ்ட் பேங்க்கு மாற்றிட்டான். வெஸ்ட் பேங்கில் மாற்றிட்டு அங்கே இதுவரைக்கும் ஜெனீனில் மட்டும் 80 கட்டடங்களை இடித்திருக்கிறான். ஜெனீனில் உள்ள கேம்பை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கான். போராளிகள் அங்கே சென்று தாக்குதல் நடத்தியிருக்காங்கள். அது குறிப்பாக அல் குட்ஸு ஒரு 60 இஸ்ரேல் இராணுவத்தினரை அழித்தும் காயமடையும் செய்திருக்கிறார்கள். ஹமாஸ் போராளிகள் அல் ஹமாமா ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். பிணங்களை ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் பொறுக்கி இருக்கிறது. இப்போ மொத்த ஒரு யுத்தத்தையும் வெஸ்ட் பேங்கை கொண்டு வரலாம்னா போராளிகள் சுதாரித்து விட்டார்கள். அந்த முட்டா பயலுக்கு காசால யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது காசால யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ காசால போர் நடத்த நிறுத்தி விட்டதால் போராளிகளுக்கு ஒரே இடத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறணும். அது இந்த இடம், எது மேக்கரை, அதில் பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறார்கள். நார்தன் துக்காம் என்ற இடத்தில் ஒரு வீட்டை இஸ்ரேலிய இராணுவத்தினர் சரவுண்ட் பண்ணி நின்று இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் தேடி சென்று இருக்கிறார்கள். வீட்டில் உள்ளவங்க வெளியில் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து இருக்கிறார்கள். அல் குட்ஸு அவர்கள் அழிந்து இருக்கிறார்கள். அதே மாதிரி லிபனஸ்லையும் அதே தாக்குதல் நடந்திருக்கு. தூபாஸ் என்ற இடத்தில் 10 பாலஸ்தீன மக்களை அப்பாவிகளை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி முனாஃபிக் இருக்கானே, இவன் எங்கே இருக்கான்? இந்த கிறுக்கன் எங்கே இருக்கான்? இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆள் காட்டிகிட்டு இருந்தவன்ங்கிற இந்த கேள்வியை ஊடகங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவன் ஒருவேளை அமெரிக்காவுக்கு போயிருப்பான், ட்ரம்போடைய காலில் விழுவதற்கு என்ற தேசியங்கள் கூறுகின்றன. ஆனால் இஸ்ரேல் அவனை அமெரிக்கா போகிறதுக்கும் விடமாட்டான். ஆக ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது. 9 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். இது தூபாஸில் உள்ளது அல்லாமல் தூபாஸும் சேர்த்துட்டா 19 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். ஆகவே காசா இப்பொழுது மேக்கரையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெனீன், நிபுலஸ், துகாம் போன்ற இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது லெபனானில் நடந்து கொண்டு இருப்பதை லெபனான் மக்களுடைய இந்திஃபாதா என்று சொல்லுகிறார்கள், பேரெழுச்சி என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம இஸ்ரேலிய இராணுவம் வச்சிருந்த பேரியர்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த லிட்டானிய ரிவருக்கு அந்த பக்கம் போனாதான் வடக்கு இஸ்ரேலுக்கு அங்கிருந்து போன இஸ்ரேலுடைய வார்த்தையில சொன்னோம்னா நார்தன் இஸ்ரேல் ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேலில் உள்ள அகதிகள் திரும்ப வருவாங்கன்னால இப்போ அந்த லித்தானிய ரிவர் வரைக்கும் இந்த லெபனான் மக்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. கட்டடங்கள்லாம் கட்டுற வேலையை அவங்களே செய்கிறாங்க, பெண்கள்லாம் செய்கிறாங்க.
அப்போ அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த மக்களே போராளிகளாக மாறிவிட்டார்கள். சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க, பெண்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்களான்னு. கொடுக்குறாங்க. போராளிகள் எல்லாருமே பெண்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறார்கள். அதே மாதிரி மெரோன் அல் ராஸ்ங்கிற இடத்தையும் பாலஸ்தீன லெபனான் மக்களே பிடித்து கொண்டார்கள். போராளிகள் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த பயம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. இஸ்ரேல் கையாலாகத்தனமாக நின்று கொண்டிருக்கிறது. லெபனானில் இனி அதற்கு, அதாவது வடக்கு இஸ்ரேலுக்கு இனி நிம்மதி கிடையாது. எந்த ஆளும் வரமாட்டான். இப்போ நீங்கள் இந்த போரில் பாலஸ்தீன போராளிகள் காசாவில் வைத்த முதல் கோரிக்கை, எங்களுடைய கைதிகளை பல ஆண்டுகள் பல ஆயுள் தண்டனைகளை பெற்றெல்லாம் வைத்து சித்திரவதைப்படுகின்ற போராளி அவர்களை வெளியிட வேண்டும். இதுக்கு தான் நாங்கள் இந்த ஹாஸ்டேஜஸை அழைத்து வந்தோம்னு முதல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. நத்தியானுகு தான் எனக்கு ஹமாஸ் அழிக்கணும், டனல்ஸை ஒழிக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு போனால் பிறகு போரில் பல வெற்றிகளும் கிடைக்கவே அவர்கள் தொடக்க காலத்தில் இருந்தே தனி பாலஸ்தீனத்தை நோக்கியும் நாங்கள் நகர்வோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது எல்லாமே கைகூடும் அளவில் இருக்கிறது. ஆனால் நத்தியான்ஹூ நார்தன் இஸ்ரேலுக்கு சொன்ன ஒரே லட்சியம் அங்கிருந்து வந்தவர்களை கொண்டு குடியமர்த்துவோம்னு, ஒருத்தரை கூட குடியமர்த்தவில்லை. இப்பொழுது மக்கள் அந்த இடங்களை கையகப்படுத்தி விட்டார்கள். ஆகவே இது வரைக்கும், அதாவது ஜனவரி 26 வெளியே போனோம், வெளியே போகல, ஜனவரி 26 வரைக்கும் போர் நிறுத்த லெபனானோடு போட்ட போர் ஒப்பந்தத்தை 1350 தடவை மீறி இருக்கிறார்கள். மீடியாக்கள்லாம் அப்படி தான் சொல்லுது. 1350 வயலேஷன்ஸ் தான் இப்போ அதுக்கு தலைப்பே போடுகிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது லெபனான் ஃப்ரான்ட்லையும் ஒரு பெரிய அவமானம் அதற்கு கிடைத்திருக்கிறது. அவமானம், தோல்வி. இனி இஸ்ரேலு நார்தன் இஸ்ரேல் இல்லாத இஸ்ரேலாக இருக்கும் என எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.